ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி கிராப் க்ளீனிங் வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் இந்த மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணி கிராப் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நான் எப்படி பண்ணுறேனோ அதை மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஓடு இருக்குல்ல, மேல் பாகத்தில் இருக்கிற ஓடு, அதை நான் எடுக்கிற மாதிரியே பிரித்து எடுங்க. ஈஸியாக வந்துடும். அப்புறம் என்ன பண்ணுங்கள், அதுக்கு மேலே ஒரு ஜெல்லி மாதிரி, ஒரு பாசி மாதிரி கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் நான் காணிக்கிற மாதிரி எடுத்துருங்க. அப்புறம் அந்த இடையில இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. கை வச்சே பண்ணிக்கலாம், ப்ரஷ் வச்சு கூட பண்ணலாம். அது எப்படின்னு நீங்கள் எடுத்து காமிக்கிறேன். தண்ணி இவ்வளோ வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் வீடியோக்கு வேண்டி எப்படி பண்ணுறேன். நீங்கள் தண்ணி எடுத்து வச்சு பண்ணுங்கள். அப்புறம் பேக்கில் இருக்கிற ஓடு நான் காமிக்கிற மாதிரியே எடுங்க. ரொம்ப ஈஸி தான். எடுத்து கை வச்ச உடனே வந்துடும். அப்புறம் எடுத்துகிட்டு திரும்ப இன்னொரு வாட்டி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, அப்புறம் என்ன பண்ணணுன்னா, அந்த காலெல்லாம் இருக்குல்ல, பெரிய கால் மட்டும் வச்சுட்டு வேறு காலெல்லாம் உடச்சி எடுத்துருங்க. அது நமக்கு தேவைப்படாது, அதுக்குள்ளே எந்த சதையும் இருக்காது. அதனால் சின்ன காலாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் உடச்சி எடுத்துருங்க. எப்படி இருக்குது பாருங்கள். க்ளீன் பண்ண கிராப் அப்படியே ஒயிட்டாகவும் நீட்டாகவும் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல. இன்னொரு கிராப் உங்களுக்காக பண்ணுறேன். புரியலைன்னா திரும்ப ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. முதல்ல பண்ண மாதிரியே ஃபஸ்ட்டு மேலே உள்ள ஓடை எடுக்கிறேன். அப்புறம் கீழே உள்ள ஓடு, அதுக்கப்புறம் மேலே இருக்கிற பாசி மாதிரி பட்ட அழுக்கெல்லாம் எடுக்கணும். அதுக்கப்புறம் உள்ளாடி இருக்கிற அழுக்கெல்லாம் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுக்கணும். இந்த பெரிய காலை நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணலாம். இதில் சதை நிறைய இருக்கும். இந்த சின்ன காலெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் எடுத்து குப்பையில் போட்டுருங்க. இப்போ ப்ரஷ் வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முன்னாடி எப்படி பண்ணமோ அதே மாதிரி பண்ணால் போதும். இந்த அழுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுங்கள். கை வச்சு பண்ண பிடிக்காதவங்க ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. பழைய ப்ரஷ் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா அதை சுடு தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். எப்படி க்ளீன் பண்ணணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க எல்லோரும்.
நான் எல்லா கிராபும் க்ளீன் பண்ணிட்டேன். ஒரு 2-3 வாட்டி வாட்டர் வாஷ் பண்ணிக்குவோங்க. எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சப்புறம் நீங்கள் குழம்புக்கு யூஸ் பண்ணாலும் சரி, ஃப்ரைக்கு யூஸ் பண்ணாலும் சரி, கொஞ்சோண்டு மஞ்சள் பவுடர் போட்டு அது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க தண்ணி ஊற்றி. சம்டைம்ஸ் ஏதாவது நம்ம க்ளீன் பண்ண தவிர ஏதாவது வார்ம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதிலே டைட் ஆயிரும். ஏன்னா மஞ்சள் நம்ம உடம்புக்கு நல்லது எப்போவுமே சேர்க்குறது. நான் எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒயிட்டான கிராப் இப்போ எல்லோ கலரில் தெரியுது, ஏன்னா நம்ம மஞ்சள் போட்டிருக்கோம் அதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். பை பை. See you on another video.